ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள இம்புட்டு அலப்பறையா? இந்த எலெக்ஷன் வர்றதுக்குள்ள இன்னும் என்னென்ன ஏழ்றையெல்லாம் வரப்போகுதோ அப்படின்னு தாவேகா கட்சியில மிகப்பெரிய ஒரு பிரளயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. திரும்புற பக்கம் எல்லாம் பிரச்சனை கேட்ட போட்டுக்கிட்டே இருந்தா அந்த மனுஷன் எங்கதான் போவார் மயிலாடு அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இப்ப எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலுமே இந்த பனையூர்ல தாவேக அப்படிங்கிற ஒரு கட்சியில என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு பார்க்கும் போது அஜிதா விவகாரம் தான் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு. இந்த அஜிதா விவகாரத்துல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறதா இந்த தொகுப்புல நாம பார்க்க போறோம். அஜிதா இவங்க யாரு? தென் மாவட்டம், குறிப்பா தூத்துக்குடி மாவட்டத்துல தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்ச காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அடிமட்ட லெவல்ல இருந்து இறங்கி வேலை பார்த்த ஒரு கட்சி தொண்டர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒருத்தவங்களுக்கு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற அந்த பதவி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடதான் அஜிதாவினுடைய நட்பு வட்டங்கள்ல அந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிற ஒரு நேரத்துல இந்த ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற பதவி அஜிதா கைக்கு வரல, வேற ஒருத்தருக்கு போக போகுது அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்துச்சோ இல்லையோ, அது எப்படி அப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜிதா தன்னுடைய ஆதரவாளர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு பனையூர்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆபீஸ்க்கு போனது மட்டும் இல்லாம அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு இருக்கும் போது அந்த காரை மறிச்சு அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ண ஒரு விஷயம்தான் இப்போ சமூக வலைத்தளங்களையும் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாவோ அரசியல் வட்டத்திலேயோ ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அந்த வகையில ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி இன்னும் ஒரு உள்ளாட்சி தேர்தலில் கூட போட்டி போடல. அப்படி இருக்கிறப்போ அந்த கட்சியில மாவட்ட செயலாளர் மேல பாலியல் புகார், பதவி நீக்கம், தொண்டர்களுக்குள்ள உள்கட்சி பூசல்னு வேற லெவல்ல பிரச்சனை அங்கங்க போய் சுத்திக்கிட்டே இருக்கு. இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்துல 2026 தேர்தல்ல ஆட்சியை பிடிக்கிறது நாங்க தானுங்கோ அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் அங்கங்க அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கிறாரு. இதுக்கு நடுவுல இந்த அஜிதா பிரச்சனை வந்துருச்சா, இன்னும் என்னென்னலாம் நம்ம பார்க்க போறோமோ அப்படிங்கிற மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல நம்மளுடைய நெட்டிசன்ஸ் எல்லாரும் வேற லெவல்ல கமெண்ட்டுகள் கருத்துக்கள் எல்லாம் போட்டு கழுவி ஊத்துறது, கமெண்ட் அடிக்கிறதுன்னு வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த அஜிதா யாரு, இவங்களுக்கு ஏன் இந்த பதவி கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் கிட்ட கேட்கும் போது அவங்க சொல்ற விஷயங்கள் இதுதான். அது என்ன? அஜிதா தூத்துக்குடி மாவட்டத்துல கட்சியினுடைய வளர்ச்சிக்காக ஆரம்ப காலத்திலிருந்து அடிமட்ட லெவல்ல இறங்கி வேலை பார்த்திருக்காங்க. இந்த ஒரு நேரத்துல அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பதவி அஜிதாவுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. அந்த நேரத்துல சாமுவேல் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உள்ள வராரு. இவருக்கு அந்த பதவி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி பேச்சு அடிப்பட்டதுனால அஜிதா அவங்களுடைய ஆதரவாளர்கள் கூட சேர்ந்து பனையூர்ல விஜய் வந்த காரை மறிச்ச சம்பவம் தான் அட்ராசிட்டி ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கப்புறமா இதுக்கிடையில பில்லா ஜெகன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வருது. இந்த பில்லா ஜெகன் யாரு அப்படின்னு பார்க்கும்போது அஜிதா கூடவே இருந்தவர். அஜிதாவுக்கும் பில்லா ஜெகனுக்கும் இந்த தாவேக கட்சிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தொண்டர்கள் கிட்ட கேட்டப்போ பில்லா ஜெகனும் அஜிதாவும் சேர்ந்துதான் ஆரம்ப காலகட்டத்துல தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற இந்த கட்சிக்காக அந்த வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏற்கனவே பில்லா ஜெகன் யாரு அப்படின்னு பார்க்கும் போது ஒரு தீவிர ரஜினி ரசிகர் அப்படிங்கிறதுனால ஜெகன் அப்படிங்கிற பேருக்கு முன்னாடி பில்லா அப்படிங்கிற பேரை அடைமொழியா வச்சுக்கிட்டாருங்கிறது தூத்துக்குடி மக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கிடையில பில்லா ஜெகன் தமிழக வெற்றி கழகத்துல ஒரு நல்ல ஒரு நெருக்கத்துல இருந்திருக்காரு. ஆனா அந்த கட்சியினுடைய செயலாளர் புசி ஆனந்த் கூட ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு மன வருத்தத்தின் காரணமா புசி ஆனந்த் பில்லா ஜெகனை திட்டதாகவும் அந்த ஒரு கோபம் இன்னும் ஆனந்துக்கு போகல அப்படிங்கிறதுனால பில்லா ஜெகனுடைய ஒரு நட்புறவில் இருக்கக்கூடிய அஜிதாவுக்கு அந்த மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்காம இழுத்தடிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் எழுந்திருக்கு. இதுக்கிடையில நடந்தது என்ன? அஜிதா, தாவேக, பில்லா ஜெகன், புசி ஆனந்த், சாமுவேல் இந்த 5 பேருமே தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியினுடைய கூட்டுக்குள்ள ஒன்னா இருந்துட்டு இருக்காங்க. இதுல மாவட்ட செயலாளர் பதவி எனக்கு தான் அப்படின்னு சொல்லி அஜிதா தரப்புலையோ சாமுவேல் தரப்புலையோ மாத்தி மாத்தி ஒரு பேச்சு, ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. இன்னும் அதிகாரப்பூர்வமா தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் இவங்க தான் அப்படிங்கிறத கட்சியினுடைய தலைமை அறிவிக்காம ஒரு குழப்பத்திலேயே இருந்துட்டு இருக்கு. இந்த ஒரு பிரச்சனைக்கு நடுவுல தூத்துக்குடி மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாதிய ரீதியிலான அரசியல் தான் இங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்களுடைய மனசுல படுது அப்படின்னும், குறிப்பா தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அதிகப்படியா இங்க கோலோச்சி ஒரு பெரிய ஒரு ஜாம்பவான் அரசியல்வாதிகளா இருந்துட்டு இருக்காங்க.
அப்படி இருக்கும்போது அஜிதா ஒரு மீனவர் சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இந்த பதவி கொடுக்கப்படாம இழுத்தடிக்கப்படுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கிறதாகவோ அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில இந்த சாமுவேல் இவர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது திமுகவினுடைய சமூக நலத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய திருமதி கீதா ஜீவனுடைய சம்பந்தி உறவு முறை அப்படிங்கிற ஒரு விஷயமும் கூடுதல் தகவலா கிடைச்சிருக்கு. ஆக மொத்தத்துல தமிழக வெற்றி கழகத்துல தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர் அஜிதாவா சாமுவேலா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாம எல்லாருமே பொறுத்திருந்து பார்க்கலாம்.